ஆரோக்கியமான சத்துக்கள் நிறைந்த கறிவேப்பிலை பொடி எப்படி செய்யலாம் பார்க்கலாங்க. வீடியோ வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே ஒரு லைக் தட்டி விடுங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நல்ல ஃப்ரெஷ்ஷான கறிவேப்பிலை எடுத்துருக்கீங்க, உருவி எடுத்திருக்கேன். இதை 2-3 தடவை தண்ணியில் நல்லா அலசிட்டு இந்த மாதிரி உணர விட்டுருங்க. ஒரு 3 ஹவர்ஸ் வந்து எண்ணெயிலே உணர விடுங்க. இப்போ உணர்ந்துருச்சுங்க. இப்போ அடுப்பத்தை வச்சுக்கலாம். ஒரு கடாயில் 1.5 டேபிள் ஸ்பூன் வந்து உளுந்து எடுத்திருக்கேன், வெள்ளை உளுந்து. இதை ஃபஸ்ட்டு வந்து லைட்டாக வந்து வறுத்துக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்து உளுந்தை நல்லா வறுத்துக்கலாங்க. உளுந்து வந்து கருகு விடாமல் பார்த்துக்கோங்க. உளுந்து நல்லா சிவந்து வந்துருச்சு. இதை இப்போ நம்ம மாற்றிடலாம். அதே கடாயில் 1.5 டேபிள் ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் வந்து துவரம் பருப்பு எடுத்துக்கோங்க. இப்போ ரெண்டையும் வறுத்துக்கலாங்க. நீங்கள் துவரம்பருப்புக்கு பதிலாக கொஞ்சமாக வந்து பொட்டுக்கடலை கூட சேர்த்துக்கலாம். ஆனால் துவரம்பருப்பு சேர்த்து இந்த பொடி அரைக்கிறப்ப கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக இருக்குங்க. அதனால் வந்து துவரம்பருப்பு சேர்த்துக்கோங்க. 2 பருப்பு நல்லா வந்து வறுப்பட்டுருச்சு. இதை எடுத்து தனியாக வச்சிடலாம். 1/2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் வந்து மிளகு சேர்த்துக்கலாம். இது ரெண்டையும் நல்லா வறுத்துக்கலாங்க. இது லைட்டாக வந்து படப்படன்னு வெடிக்கும், அந்தளவுக்கு வறுத்துக்கோங்க. இதை எடுத்து தனியாக வச்சிடலாம். இப்போ காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 6 வரமிளகாய் சேர்க்குறேன். இப்போ மிளகாய் நல்லா வறுத்துக்கலாங்க. இப்போ கடாயில் 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடேறிடுச்சு. நம்ம எடுத்து வச்சிருக்க கறிவேப்பிலையை சேர்த்துக்கலாம். கறிவேப்பிலையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. இதை எடுத்து தனியாக வச்சிடலாம். இப்போ ஒரு 3 பல்லு பூண்டு எடுத்திருக்கேன், அதை தட்டி சேர்த்துக்கோங்க. பூண்டை வந்து நல்லா வதக்கிக்கோங்க. பூண்டில் இருக்க ஈரப்பதம் போகணும், அந்தளவுக்கு வந்து நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். பூண்டில் இருக்க ஈரப்பதம் போயிடுச்சுங்க. கறிவேப்பிலை பாருங்கள் எவ்வளோ முறுமுறுன்னு இருக்குன்னு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச எல்லாத்தையும் சேர்த்துக்கலாங்க. எல்லாத்தையும் ஆற விட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இப்போ பொடிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. கல் உப்பு சேர்த்துக்கோங்க. இது கூட 1/4 டீஸ்பூன் வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அவ்வளோதாங்க. ஒரு சூப்பரான கறிவேப்பிலை பொடி வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே சுடுசாத்தில் ஒரு கரண்டி எடுத்து போட்டு அது மேலே கொஞ்சமாக நெய்யோ எண்ணெயோ நல்லெண்ணெய் சேர்த்து பிசைஞ்சு சாப்பிட்டா அட்டகாசமாக இருக்குங்க. இதுக்கு வந்து ஒரு அப்பளம் மட்டும் வச்சு சாப்பிட்லாம். இதை அப்படியே நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு கண்ணாடி பவுலில் போட்டு இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.